ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தலாம். உருளைக்கிழங்கு வாழைக்காவும் வந்து அந்த சுடு தண்ணியில் வந்துட்டு வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. தம்பிக்கு இன்றைக்கி ரசம் சாதம் தான் கொடுத்து விட்றேன். சிம்பிளாக வாரத்தில் 2 நாள் ரசம் சாதம் கொடுக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு மிளகு ரசம் வந்து ரசம் சாதம் மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு. எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. ரசம் தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. எங்கள் அப்பா அதுதான் விரும்புவார். ஏன்னா அங்கே வந்து கறி சமையல் எல்லாம் பண்ணுறதுனால எங்கள் அம்மா வைக்கிற ரசத்தை பாராட்டுவார் எங்கள் அப்பா. அவரே ஒரு சமையல் மாஸ்டர். ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து எதுவுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வைப்பாங்க. நல்ல மனசோடு வைப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா சாதம்னா ஸ்பெஷல் தானேங்க. நேற்று வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தம்பிக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். அதான் கொடுத்தேன். ஒரு கடைக்கு போயிருந்தோம். அது ஹீல்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் பட் அது ஹீல்ஸ் இல்லையா, சென்ட் பாட்டிலாம். ஜஸ்ட்டு ஒன்லி 5000 ஒன்லியா. என்ன கொடுமைன்னு பாருங்கள். சரி, தம்பிக்கு வந்துட்டு ஒர்க் ஷீட் எழுதணும். நான் தாங்க எழுதுகிறேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு எழுதுகிறேன். மெமரிஸாக இருக்குது. பிரிண்ட் அவுட் எடுத்தோம். இப்போ வந்து நானே எழுதுகிறேன். சரி, எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு தம்பிக்கு எழுதி கொடுத்துட்டு நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழில் ஒரு முளைப்பாரி பாடல் எனக்கே புரியலை. என் பையனுக்கு எப்படி புரியும்? எப்படி தான் இப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு தெரில. அப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் செஸ் விளையாண்டோம். செஸ்ஸு நல்லது தான், பட் அதுலேயே மூழ்கு